ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம நாயன்மார்கள் பற்றிய வரலாறு பார்க்க போகிறோம். அதாவது இந்த நாயன்மார்கள் டாபிக் நான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கும்போது, நான் பிகேயில் இருக்கும்போது ஒரு 10 பார்ட் வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். மொத்தம் 63 64 நாயன்மார்கள் உண்டுல. அதில் முதல் 10 நாயன்மார்களுடைய லிஸ்ட் நான் பிரம்மகுமாரிகளில் இருக்கும்போது கொடுத்துருந்தேன். அதன் பிறகு எனக்கு இங்கே அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் சங்கர்பார்ட் நாலேஜ் எனக்கு சிவத்தந்தை மூலம் கிடைத்த பிறகு நான் அந்த பிரம்மகுமாரிகளில் இருக்கிற எல்லா கான்செப்டையுமே விட்டுட்டு தான் இப்போ நம்ம சங்கர்பார்ட் சம்மந்தமான வீடியோக்களை கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்மையில் சகோதரி ஒருத்தங்க ஒரு சில ரகசியங்களை எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது சார்ந்து தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். வீடியோவுக்கு போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சங்கர்பார்ட் 12 ஐயப்பனின் உலக படைப்பு 5 நாயன்மார்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள். 1 to 14 நாயன்மார்களுடைய வரலாறு. அதாவது இந்த நாயன்மார்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாரும் இப்போ ஸ்டில் இருக்கிறாங்க. அதில் நம்ம 1 to 16 வரைக்கும் வரக்கூடிய நாயன்மார்களுடைய சிறு ஒரு ஷார்ட் ஒரு வீடியோ மாதிரி நம்ம 16 நாயன்மார்களுடைய முழு வரலாற்று கதையை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். வீடியோவுக்கு போகலாம். முதல்ல என்ன நடந்ததுன்னு நான் அதனுடைய டீப்பான விஷயங்களை முதல்ல பேசிடுவோம். இந்த நாயன்மார்களுடைய டாபிக் சகோதரி ராஜலட்சுமி அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றதுல எனக்கு ஒரு பிடிப்பு உணர்வு வந்தது. அவங்க பிகே தான். அவங்க பிகேல இருக்கக்கூடியவங்க அந்த நாலேஜ் நம்ம பெருசாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் என் கான்டாக்ட் மூலமாக என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு அது எதிர்மறையாக தான் வந்தது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த பல நினைவுகளை நம்ம ரிமெம்பர் பண்ணும்போது தான் நமக்கே தெரியும், ஓ இவங்க சொல்றது சரிதானோ அப்படின்னு. அது வரைக்கும் யாரு சொன்னாலும் நம்ம புத்தி மைண்டானது என்ன, அந்த சத்தியமாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம அதை பற்றி ஒரு பெரிய விஷயங்களாக எடுத்துக்கிறது கிடையாது. அதுதான் காரணம். முதல்ல என்ன நடந்தது அப்படின்னா, 2021 திருநெல்வேலியில டவுன் ஆர்ச் ஹைடன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியினுடைய பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய ஹெட் ஒரு பிரான்ச் மாரி இருக்குது. திருநெல்வேலியில டவுன் ஆர்ச்சில் இருக்குதுன்னு வைங்களேன். அங்க ஹைடன் பிரதர், ஹைடன் பாய்துன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் எனக்கு நல்லா தெரியும் பிரம்மகுமாரிகள். அவங்க 2021 நான் திருநெல்வேலியில் அவங்கள மீட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இப்படி நிறைய டிஸ்கஷன் நம்ம பேசும்போது அவங்க சொன்ன ஒரு ரகசியம் 64 நாயன்மார்களுடைய விஷயங்களை என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு பெரிதாக அந்த உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த ஹைடன் பிரதர், ஹைடன் பாய்ங்கிற அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி பிரதர் சொன்னது எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 64 நாயன்மார்கள் துவாபர யுகம் கலியுகத்துல நம்ம சிவபாபா இருக்கிறார்ல, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்தவர். அந்த சிவத்தந்தை துவாபரயுக கலியுகத்துல நிறைய தீர்க்க தரிசிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த உயர்ந்த அந்த 64 நாயன்மார்களுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அது சாட்சாத் நம்ம பரமாத்மா இருக்கிறார்ல சிவத்தந்தை, அவரே டைரக்டாக பேசி அவங்களுடைய அரும்பெரும் பணிகள், அவங்களுடைய அரும்பெரும் செயல்களை கண்டு இந்த அவங்களுக்கு நாயன்மார்களுடைய வரிசையில ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு திருநெல்வேலி டவுன் ஆர்ச்சில் உள்ள ஹைடன் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதர் எனக்கு சொன்னார். எனக்கு பெரிதாக அது உடன்பாடு கிடையாது. ஆனால் அது நாலேஜில் வராதவங்க தான் பக்தி மார்க்கத்தில் அந்த 64 தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னார் அந்த பிரதர். நான் அதுக்கு பிறகு பெருசாக அதை கண்டுக்கல, நான் விட்டுட்டேன். அதன் பிறகு நான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்திலே 64 நாயன்மார்களில் ஒரு 10 நாயன்மார்களுடைய கதைகளை நான் ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம அத்தியாத்மிக் மூலமாக நாலேஜ் கிடைத்தது. கிட்டத்தட்ட 64 நாயன்மார்களில் ஒரு 10 நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகளை நம்ம எடுத்திருந்தோம் பிரம்மகுமாரிகளில். அது நம்ம ஏதோ ஒரு நாலேஜினுடைய ஒரு மேல்படியை நம்ம ரிமெம்பர் பண்ணி தான் அந்த 10 வீடியோக்களும் கொடுத்தோம். மீதி உள்ள வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு அத்தியாத்மிக்கில் சங்கர்பாட்டில் நமக்கு ரகசியங்கள் தெரிஞ்சிடுச்சு. அதனால பிரம்மகுமாரிகள் நாலேஜ், பிரம்மகுமாரிகள் யக்கியத்தை விட்டுட்டு நம்ம இப்போ அத்தியாத்மிக்கு வந்துட்டோம்.
இந்த அத்தியாத்மிக நம்ம இருக்கும்போது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ள சகோதரி ஒருத்தங்க அந்த காலத்திலே நான் பிகேல, ஏன்னா ராஜலட்சுமி சகோதரி வந்து பிகேல தான் இருக்கிறாங்க, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் அந்த நாயன்மார்களுடைய ரகசிய கதைகள் கொடுக்கும்போது அவங்க அப்பவுமே நினைப்பாங்களாம், இந்த வரதன் பிரதருடைய நம்பர் நமக்கு வேணும், இவங்க வேற ஏதோ தவறாக தான் பேசுறாங்க, நாயன்மார்கள் பற்றி விஷயங்கள் சுத்தமாக தெரியல, பக்தியில வரக்கூடிய துவாபரிக கலியுகத்துல வரக்கூடியவர்கள் தான் நாயன்மார்கள், அந்த பரமாத்மாவாகிய சிவத்தந்தை சங்கர் மூலமாக நாலேஜ் அடைந்தவங்க தான், அவங்க மூலமாக இறைவனுடைய அரும்பெரும் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிய நாயன்மார்கள் பக்திக்கான நாயன்மார்களாக இருந்தாங்க. அவங்களை தெரிந்து கொண்டு நாயன்மார்களுடைய லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அந்த ரகசியத்தை எப்படியாவது சொல்லணும்னு ஒரு சகோதரி முன்னாடியே நினைச்சிட்டு இருந்தாங்களாம் பிகேல. அப்புறம் நான் இப்போ சங்கர் பார்ட்ட அத்தியாத்மிக் நாலேஜுக்கு வந்து இங்கே யூடியூப் வீடியோ போடும்போது எப்படியோ அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய ஆதித்தன் பிரதருடைய தான் அவங்க முதல்ல காண்டாக்ட் பண்ணாங்க. இவங்க ஆதித்தன் பிரதர் அவங்களுடைய சகோதரி ராஜலட்சுமி அவங்களுடைய நம்பரை வந்து எனக்கு கொடுத்து நாங்கள் இப்போ ஒரு 2 மந்த்தாக செல்லில் பேசுகிறோம், அவங்களுடைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுறோம், நம்ம அத்தியாத்மிக் நாலேஜ் அவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படி சொல்லிட்டு கதைக்களை நகர்ந்ததுன்னு வைங்களேன். அப்போ திடீர்னு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் நான் ராஜலட்சுமி அவங்களுடைய நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன். அவங்க சொன்ன மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த 64 நாயன்மார்கள் வந்து துவாபரிக கலியுகத்துல சாட்சாத் பரமாத்மாவுடைய அனுகிரகத்தால் பக்தியில் உருவான நபர்கள் தான். அவங்க இப்ப ஸ்டில் உயிரோட இருக்கிறாங்கங்கிற அந்த ரகசியத்தை அவங்க சொன்னாங்க. அதே நேரத்தில் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்திலிருந்து அத்தியாத்மிக்கு வந்த பிறகு விதை பார்ட்டுங்கிறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் பிரபஞ்சத்துல பரவுதுங்கிறது பரமாத்மா அத்தியாத்மிகளை சொன்ன ரகசியம் அனைத்துமே சங்கம் யுகத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ துவாபரிக கலியுகத்துல 64 நாயன்மார்கள் இருந்த ரெக்கார்டு பக்தி மார்க்கத்துல உலா வருதுன்னா அது சங்கம் யுகத்துல வேற யாரோ ஒருத்தங்க நாயன்மார்களுடைய ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது அவங்க ராஜலட்சுமி சகோதரிக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு. அவங்க இப்போ அண்மையில் என்கிட்ட பேசும்போது நானாக தான் கேட்டேன். நான் நார்மலாக டிஸ்கஸ் பண்ணும்போது சரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே உயிரோட, ஏன்னா அந்த 64 நாயன்மார்களில் அந்த சகோதரி கிட்டத்தட்ட 1/4 நபர்களை அவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க. 64 பேரில் அவங்க கிட்டத்தட்ட 6-7 பேர் அவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க சகோதரி. அப்போ எப்படி மீட் பண்ணாங்க? அந்த நாயன்மார்களை அவங்க பார்த்து பேசி நாயன்மார்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. என்ன மாதிரி அர்த்தங்கள்ல பேசுனாங்க என்னங்கிறது தெரியல. ஆனா அவங்களுக்கு பரமாத்மா துவாபரிக கலியுகத்துல அந்த நாயன்மார்கள் பற்றிய டீட்டெயில்ஸ் லிஸ்ட அந்த சகோதரிக்கு கொடுத்துருக்குறாங்களாம். அது கொஞ்சம் பக்தி சார்ந்த. இன்னும் கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சகோதரிகள் சொல்லுவாங்க. அது இந்த ஒரே வீடியோவில் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணி முடியுங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சகோதரியினுடைய நம்பர் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ராஜலட்சுமி சிஸ்டர் அவங்க ஒரு பிரம்மகுமாரிகள் பிகேல இருக்கக்கூடியவங்க. அவங்க கிட்ட தான் நான் எனக்கு அவங்க பேசின விதங்கள் கொஞ்சம் இம்ப்ரெஸ்ல ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சகோதரி கிட்ட நான் 64 நாயன்மார்கள் பற்றிய லிஸ்ட்டை எனக்கு கொடுங்க, நான் அதை ஒரு 4 பார்ட் வீடியோவாக பல்வேறு காலகட்டங்களில் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்க நிறைய விஷயங்கள் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதன் பிறகு முதல் 16 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி கொடுங்க, இந்த மாதிரி கான்செப்டுங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 to 16 நாயன்மார்கள் பற்றிய ரகசியங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுவும் டவுட்டு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் சகோதரியினுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போ இல்லைனா நார்மல் வாய்ஸ் கால்லையும் நீங்கள் பேசி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே 5000 வருடங்கிற கான்செப்ட் வந்து உண்மையிலே உலகம் 5000 வருடம் தான். ஆனால் அந்த 5000 வருடம் உருவாகிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆனதுங்கிறது சகோதரிக்கு தெரிஞ்சிருக்கு. இது பக்தி மார்க்க கான்செப்ட் தான். நீங்கள் பெருசாலாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. எதுவும் டவுட்னா சகோதரியோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. சரி, அப்போ என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, முதல்ல அந்த 16 நாயன்மார்கள் இருக்கிறாங்களா, ஒவ்வொரு நாயன்மார்களுடைய விஷயங்கள் நம்ம ஒரு 2-3 மினிட் நான் பேசுகிறேன். பேசிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா யாரு, இப்போ இந்த கலியுகத்தின் கடைசி நேரத்தில் அவங்களுடைய அந்த நாயன்மார்களுடைய பெயர் எப்படி இருக்குது, அந்த நாயன்மாருடைய அப்பா அம்மா மற்றும் அந்த நாயன்மாருடைய தந்தை என்ன தொழில் இப்போ செய்கிறாங்க,
என்கிற அந்த ரகசியங்களை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கங்கிற அவங்களுடைய முழு அப்பா அம்மா டீட்டெயில்ஸ், அவங்களுடைய முழு அட்ரஸ் ப்ரூஃபு எனக்கு இப்போ ராஜலட்சுமி சிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம 1 to 16 நாயன்மார்களுடைய முழு டீட்டெயில்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓம் சாந்தி. வீடியோக்கு போகலாம். முதலாவது நம்ம யாருடைய வரலாற்று கதை பார்க்க போறோம் அப்படின்னா, திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனாருடைய முழு ரகசிய கதைகள் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 2-3 மினிட்ல நான் பேசிட்டு, அவரு இப்போ எங்க இருக்கிறாருங்கிற ரகசியத்தை, அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க என்ன ப்ரொஃபஷனல்ல வேலை செய்யறாங்கிறத சொல்லிடுவோம். முதலாவது நாயன்மார்ல நம்ம திருநீலகண்ட நாயன்மார் பற்றிய வரலாறு பார்க்க போறோம். சின்ன ஷார்ட்ஸா கொடுத்துருமே. திருநீலகண்டர் சிதம்பரம்ங்கிற ஒரு இடத்துல பிறந்திருக்கிறாரு. எங்க அந்த துவாபரிகம் கலியுகத்துல இப்ப இருக்கிறதுல அவரு வேற பிறவி எடுத்துட்டு வந்துட்டு, ஏன்னா ஆத்மா இந்து மதத்தின் ரீதியாக பல பிறவிகள் எடுத்து வரும். இப்ப அவரு எங்க இருக்கிறாருங்கிற ரகசியத்தை இந்த நாயன்மார்களுடைய முழு அந்த சாப்டர் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அப்போ திருநீலகண்ட நாயனார் அவருக்கு அந்த கடவுள் சொல்லக்கூடிய நம்ம பரமாத்மா சிவத்தந்தை சங்கர் இருக்கிறாருல, அவரு அருள் பாலித்த அந்த நேரம் எங்க அப்படின்னா, சிதம்பரம்ங்கிற இடத்துல இந்த மண்பாண்டம்லாம் செய்வாங்களா, குயவன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துல தான் திருநீலகண்ட நாயனார் பிறந்திருக்கிறார். அவருடைய கதைக்களம் எப்படி நகருது அப்படின்னா, அவரு அந்த குயவனாக இருந்திருக்கிறார். குயவனாக மண்பாண்டங்கள் செய்து எல்லா இடங்களுமே செல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல்ல தான் அவர் இருந்திருக்கிறார் திருநீலகண்ட நாயனார். அவருக்கு ஒரு மனைவியும் இருந்தாங்க, திருமணமானவர் தான். அதே நேரத்தில் அவர் தான் செய்த அந்த மண்பாண்டங்கள் இருக்குல்ல, எல்லா இடங்களிலுமே கொண்டு சென்று விற்பார். அப்படி வித்துட்டு வரும்போது ஒரு தாசி குலத்துல பிறந்த இந்த விபச்சாரம் செய்வாங்கல்ல, அவங்களுடைய வீட்டுக்கும் அவர் போய் இந்த மண்பாண்டங்கள் கொடுக்கும்போது அங்க சயனிச்சுட்டு வந்துடுவார். ஏதோ உடல் சார்ந்த ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வந்துடுவாருன்னு வைங்களேன் திருநீலகண்ட நாயனார். இது திருநீலகண்ட நாயனாருடைய வைஃபுக்கு தெரிஞ்சிடும். அவரு விபச்சாரம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாருங்கிறது திருநீலகண்ட நாயனாருடைய மனைவிக்கு தெரிஞ்சிடும். அதனால அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, நீ இனி என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை விதிச்சிருவாங்க. உடனே திருநீலகண்ட நாயனார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னை மட்டும் கிடையாது, நான் இனி என் வாழ்க்கையில் எந்த பெண்ணையும் நான் சயனிக்க மாட்டேன், எந்த பெண்ணுடனும் நான் காமங்கிற ஒரு ரீதியாக நான் கனெக்ட் பண்ண மாட்டேன்னு அவரு ஒரு சபதம் மாரி போட்டுருவார் திருநீலகண்ட நாயனார். அதுக்கு பிறகு அவங்களுடைய இளமை வாழ்க்கையிலிருந்து முதுமை வாழ்க்கை வர நகருதுன்னு வைங்களேன். நம்ம பரமாத்மா கடவுள் சங்கர் சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களை சோதிக்கணும், இவங்களை மறுபடியும் சேர வைக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கொள்கைகளை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் டைரக்டா வராரு கடவுள் சிவன். அப்போ அவர் ஒரு மண்பாண்டத்தை கையில கொண்டு வராரு திருநீலகண்டர். அவர் அங்க மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் திருநீலகண்டர். இங்க கடவுள் சிவன் அவரு கையில இருக்கக்கூடிய மண்பாண்டத்தை கொண்டு திருநீலகண்டர் கையில கொடுக்குறாரு. இது என்னுடைய மண்பாண்டம், நான் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டி இருக்குது, மலைகள் வெளியே வர்றதுனால என்னுடைய அந்த மண்பாண்டத்தை நான் கையில கொண்டு போக முடியாது, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா சிவத்தந்தை என்ன பண்றாரு, பக்தி மார்க்கத்துல துவாபரிக கலியுகத்துல அவர் வரும்போது என்ன பண்றாரு, இப்படி ஒரு திருவிளையாடல் அவர் விளையாடுறார். கையில இருக்கிற அந்த மண்பாண்டத்தை திருநீலகண்டர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஆனா கடவுள் என்ன பண்றாரு, சோதிக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறாரு, அந்த மண்பாண்டத்தை மறைய வைக்கிறாரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு கடவுள் பரமாத்மா வாராரு, ஒரு அந்தனர் ரூபத்துல வாராருன்னு வைங்களேன். அப்போ என்னுடைய மண்பாண்டத்தை எங்கப்பான்னு கேட்கும்போது திருநீலகண்டர் தேடி பார்க்கிறாரு, அதை காணல. அந்த கடவுள் தானே ஒரு வழிப்போக்கன் மாரி வந்திருக்கிறாரு. வழிப்போக்கனாக வந்த கடவுள் சரி நீ என்னுடைய மண்பாண்டத்தை தொலைச்சிட்ட, அப்போ இதற்கு நீ ஈடாக கொடுக்கும் தண்டனை நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு கடவுள். அப்போ அவரு திருநீலகண்டர் சரின்னு சொல்லும்போது, நீயும் உன் மனைவியும் ஒரு குளத்துல, ஒரு தெப்ப குளத்துல நான் மூழ்க சொல்லுவேன், 2 பேரும் மூழ்கணும்னு சொல்றாரு கடவுள். அப்போ அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு கையில ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு தான் திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் ஆளுக்கு ஒவ்வொரு குச்சியை பிடிச்சிட்டு தான் ஒரே டைம்ல அந்த நீருக்குள்ள மூழ்கிறாங்க. உடனே அவர் கடவுள் என்ன சொல்றாரு, வேறொரு ஒரு மார்வேஷத்துல தானே இருக்கிறாரு, இல்ல இப்படி பண்ணக்கூடாது, 2 பேரும் கையை பிடிச்சிட்டு தான் தண்ணிக்குள்ள மூழ்கணும்னு சொல்றாரு. 2 பேர் கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத சூழ்நிலை இருக்கிற, ஏன்னா 2 பேரும் பிரிஞ்சுலாம் இருக்கிறாங்க.
2 பேருக்குள்ளேயும் மன வருத்தங்கள் இருக்கு. இருந்தாலும் நீ செய்த தவறுக்கு என் மண்பாண்டத்தை தொலைச்சதுக்கு நீ இதை செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு கடவுள். அப்போ அதன்படி அவர் என்ன பண்றார், திருநீலகண்டர் வேற வழியே இல்லாம, அவங்க 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனை வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க மனம் ஒருப்பட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப வயதான தோற்றத்துல தான் வந்துட்டாங்க. ரொம்ப வயதாயிடுச்சு 2 பேருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த கட்டளை நிறைவேற்ற சொல்லிட்டு 2 பேர் கையும் பிடிச்சிட்டு அவங்க உள்ள முங்கி வெளியே எழும்போது அவங்க மறுபடியும் இளமை குலத்துக்கு வராங்க. அப்போ மறுபடியும் அவங்களுக்கு அந்த இதுக்கு கான்செப்ட் ரீதியாக இருக்கு. அவங்க உள்ள மூழ்கி வெளியே வரும்போது அந்த அந்தனர கடவுளை காணல். அவரு வந்ததே இவங்களுக்கு நிலையாக தான் உணர்த்தப்பட்டு தான் வருது. அப்படிதான் கதைக்களம் நகரும். அப்போ இது சிதம்பரம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குயவன் மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒருவர் திருநீலகண்டர். அவருக்கு அருள் பாலித்ததாக கதைக்களம் நகருது. அவங்க துவாபர யுகமோ கலியுகமோ எந்த யுகமாகவும் இருக்கட்டும், இப்போ அவங்க ஸ்டில் உயிரோட இருக்கிறாங்க. ஏன்னா இந்து மதத்தின் ரீதியாக ரீபெர்த் ரகசியம் மறுபிறவி இருக்கு. அப்போ அவங்க எங்க இருக்குன்னு தானே இருக்கிறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, நம்ம சைட்ல கொடுக்குறேன். இது யாருடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா, சகோதரி ராஜலட்சுமி அவங்க பேப்பர்ல எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. எடிட்டிங்லாம் எதுவும் பண்ண, என்னுடைய கதைக்களம் கிடையாது, என்னுடைய கான்செப்ட் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். சரி, அப்போ நான் சைடில் அதை காட்டுறேன் பாருங்க. சகோதரியினுடைய எனக்கு அனுப்பி வச்ச அந்த ஃபோட்டோவில் தான் அது முழு டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் எப்படி இருக்குன்னா, இப்போ அவர் தற்போது பிறந்திருக்கிறார். யார், திருநீலகண்டர். அவருடைய தந்தை பேர் நட்ராஜ், அவங்க அம்மா பேர் சிவகாமி. இவங்க 2 பேருக்கும் பிறந்த அவர் தான் திருநீலகண்டர் சங்கராக பிறந்திருக்கிறார். சங்கர், அவர் பேரே சங்கர். திருநீலகண்டர் இந்த பிறவியில, மற்றபடி அந்த அருள் பாலித்தது துவாபர யுகமோ கலியுகமாகவோ எந்த யுகமாகவும் இருக்கலாம். திருநீலகண்டருடைய முழு வாழ்க்கை வரலாற்று கதையை நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நான் சொல்றேன், அது கதைக்களம் தான் நகரும். புரிஞ்சுதா? அவங்க ஜவுளி கடை வச்சிருக்கிறார். சங்கராக இப்ப பிறந்திருக்கிறாருல திருநீலகண்டர், அவருடைய அப்பா நட்ராஜன் சொன்னோம்ல, அவரு ஜவுளி கடை வச்சிருக்கிறார். இதே போல சகோதரி கிட்டத்தட்ட 6-7 பேரை டைரக்டா போய் மீட் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையிலேயே நமக்கு கிடைத்த இந்த அறிகுறிகள் உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க செக் பண்ண அந்த 6-7 இடத்துல கரெக்டா அந்த நபர்கள் இருந்திருக்கிறாங்க. தன் வாழ்க்கையில எல்லாரையும் மீட் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்களாம். அது 2036க்கு முன்னாடி சகோதரி அதை பண்ணி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எதுவும் டவுட் அப்படின்னா நீங்க டைரக்டா சகோதரியுடைய நம்பரு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், அவங்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா? இனி நம்ம அடுத்தது 2வது நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். இளையான்குடி மாற நாயனார், இவரை பற்றிய ஒரு ஷார்ட் ஹிஸ்டரியை நம்ம சொல்லிட்டு இவர் யாரு என்ன ஏதுங்கிறத இவரை பற்றிய முழு அந்த பயோடேட்டாக்களை நம்ம சொல்லிடுவோம். சரியா? இளையான்குடி மாற நாயனார் பக்தியின் அடிப்படையில் இவருடைய வரலாற்று கதைகள் எப்படி வருது அப்படின்னா, பரமக்குடி அருகே இருக்கக்கூடிய ஒரு இளையான்குடிங்கிற ஒரு ஊர்ல தான் அவர் பிறக்கிறார். அவர் இளையான்குடி மாற நாயனார் என்ன மாதிரி தொழில் பண்ணியிருக்கிறாருன்னா, உழவு தொழில். வயக்காட்டுலாம் போய் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஃபார்மிங் வேலை தான் அவர் செஞ்சிருக்கிறார். இவரை பற்றிய ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ரகசியங்களை நம்ம பார்த்துட்டு அவருடைய முழு பயோடேட்டாக்களை பார்த்துருவோம். அவங்க அப்பா பேர், அவர் என்ன ப்ரொஃபஷனல், ஏஜ், இதெல்லாம் பார்த்துருவோம். இளையான்குடி மாற நாயனார் இவர் சிவபக்தர்கள் இருக்கிறாங்களே, சிவ அடியவர்கள், அவர்களுக்கு அமுது படைத்து விருந்து கொடுக்கறது தான் இவருடைய ப்ரொஃபஷனலாக இவர் வச்சுட்டு இருந்திருக்கிறார். உழவு தொழில் தான் பண்ணுறாரு. இருந்தாலும் சிவனுக்கு சார்ந்த இருக்கக்கூடிய அவருடைய சிவன் அடியார்களுக்கு அமுது படைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அவர் அங்கே நோடி இருக்கக்கூடிய சிவ அடியவர்கள் இருக்கிறாங்கள, சாமியார்கள், அவர்களை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அமுது படைத்து அவங்களுக்கு உபசரணைகள் செய்கிறார். இது தன் வாழ்க்கையில் நிறைய வருடங்களாக அவர் இளையான்குடி மாற நாயனார் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்படி செய்யும்போது நாட்கள் போக போக இறைவன் அவருடைய திருவிளையாடலை அரங்கேற்றம் செய்வார். அப்படி அந்த துவாபரிக கலியுக காலத்துல பரமாத்மா சிவத்தந்தை என்ன செய்யறாரு, பக்தியின் அடிப்படையில இளையான்குடி மாற நாயனார்னு சொல்லக்கூடியவரை சோதிக்கிறதுக்காக அவருக்கு வறுமையை ஏற்படுத்துறாரு. இளையான்குடி மாற நாயனாருக்கு அது வரையிலும் செல்வ செழிப்போடு இருந்த இளையான்குடி மாற நாயனாருடைய அனைத்து செல்வங்களும் மாயமாக மறைய ஆரம்பிக்குது.
அவருடைய செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. வாழ்க்கையில துன்பங்கள் அதிகமாகுது. இருந்தாலும் அவர் இளையான்குடி மாறநாயனார் என்ன செய்யறாரு அப்படின்னா, தான் கொண்ட கொள்கைகளை அவர் சிறிதளவு கூட என்ன செய்யல, மாற்றம் செய்யல. அவர் ஏழ்மையில் இருந்த போதிலும் கூட கடன் வாங்கி தன்னுடைய மனைவி, தன்னுடைய வீட்டை இருக்கக்கூடிய அரிசி பருப்பு மற்றும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே அவர் விற்று சிவ அடியாருக்கு அவர் அமுது படைத்து அதில் ஒரு இன்பம் ஆனந்தம் காண்றாரு இளையான்குடி மாறநாயனார். அப்போ கடவுள் தன்னுடைய சோதனையினுடைய அடுத்த கட்டமாக என்ன செய்யறாருன்னா, அவரே இறங்கி வாராரு. இறங்கி வயதான ஒரு தோற்றத்துல ஒரு சிவனடியார் போலவே மாறுவேடமிட்டு வராரு கடவுள் சிவன் சங்கர். அப்போ அவர் எனக்கு அமுது கொடுன்னு சொல்லிட்டு நைட்டு கேட்குறாரு இளையான்குடி மாறநாயனாருடைய வீட்டினுடைய கதவை தட்டி. இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் இது ஷாக் ஆகுது. இந்த நேரத்தில் ஒரு சிவன் அடியார் வந்திருக்கிறாரே, நம்ம இனி என்ன செய்யலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இளையான்குடி மாறநாயனாருக்கு. நம்ம தோட்டத்தில் நெல் பயிர்களை நம்ம நெல்மணிகளை விதைச்சிட்டு வந்திருக்கிறோம் தெரியுமா, அதை அப்படியே அந்த நெல்மணிகளை தோண்டி மண்ணோட எடுத்துட்டு வாங்க. நம்ம வீட்டில் தான் எந்த பொருளும் இல்லை, நம்மை தேடி வந்த சிவன் அடியாருக்கு அமுது படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் இளையான்குடி மாறினார். அந்த இருட்டு நைட்டு என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யக்கூடிய அந்த டைம்ல போய் அவருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நெல்மணிகளையும் கீரைகளோட அந்த நெல்மணிகளை தன்னுடைய வீட்டுக்கு அவர் எடுத்துட்டு வர்றார். எடுத்துட்டு சமையல் பண்ணி அந்த மார்விடத்துல வந்திருக்கிறார் கடவுள் சிவன் சங்கர், அவருக்கு அந்த சிவனடியாருக்கு அமுது படைத்து பணிவடைகள் செய்கிறார். அன்று இரவு இளையான்குடி மாறநாயனார் வீட்டில் அவர் தூங்குறாரு அந்த அந்தனர். அடுத்த நாள் இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய மனைவியும் போய் பார்க்கிறாங்க. சிவனடியாராக வந்த இறைவன் படுத்திருந்த இடத்துல ஒரு ஒளி ஜோதி பிம்பம் ஒரு வெளிச்சம் மாரி ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. அதை பார்த்து அதனுள்ள இருந்து நம்ம தந்தை சிவன் அவர் வெளிப்படுறாரு ஜோதி ரூபத்துல இருந்து அப்படி சொல்லிட்டு அந்த கதை அமைப்புகள் நகருன்னு வைங்களேன். அப்போ இப்படி தன்னுடைய கொள்கைகள்ல இருந்து மாறாது என்ன பண்றாரு, தன்னுடைய உழவு தொழில் செய்யக்கூடிய தன்னுடைய தோட்டத்திலிருந்து நட்டு வைத்த அந்த நெல் மணிகளை அவர் கவர்ந்து கொண்டு மறுபடியும் அவங்களுக்கு உபசரணை செய்தார் சொல்லிட்டு அவருடைய பக்தியை மிக உயர்வாக சொல்லி பக்தி மார்க்கத்துல ஒரு கதை. அது நடந்தது எங்க நடந்திருக்குன்னா, பரமக்குடி அருகில் இருக்கக்கூடிய இளையான்குடியில. அது ஏதோ துவாபரியுகம் கலியுகம் காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவரு எங்க இருக்கிறாரு அப்படின்னா, சிதம்பரம் மாவட்டத்துல இருக்கிறாரு. அவங்களுடைய அப்பா பேர் சிவா. இப்போ அவரு 22 வயசுலதான் இருக்கிறாரு. அவருடைய பெயர் நட்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி சகோதரி எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணியிருக்கிறாங்க, ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சகோதரியுடைய முழு டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் கால் பண்ணி என்ன இது உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சத்தியம் இது வெளியே தெரிஞ்சு ஆகணும். இது மட்டும் கிடையாது, சகோதரி நிறைய ரகசியங்களும் சொல்லியிருக்கிறாங்க. உலகம் 5000 வருடம் தான், ஆனால் அதற்கு முன்னாடி எத்தனை வருடங்கள் இருந்ததுங்கிற கான்செப்டை, ஏன்னா 5000 வருடம் தான் நம்ம பிரம்மகுமாரிகள் அத்தியாத்மிகளா தந்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதற்கு முன்னாடி இருக்கிற ரகசியங்களை அவங்க ராஜலட்சுமி சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா, இது நாடகத்தினுடைய நிதி நிலவரம், நாம எதுக்கு என்னென்னலாம் கேட்கறதுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால எதுவும் என்கொயரி எதுவும் டவுட் இருந்ததுன்னா சகோதரிகிட்ட நீங்க கால் பண்ணி கேட்டுக்குங்க, இது உண்மைதானா, நீங்க எப்படி மீட் பண்ணீங்க, கடவுள் உங்ககிட்ட எப்படி பேசுறாரு, பக்தியின் அடிப்படையில தான். இது நாடகத்தினுடைய அமைப்பு. மற்றபடி அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல கடவுள் வராரு, இருந்தாலும் ஒரு சின்ன டச் மாதிரி அவங்க ராஜலட்சுமி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது பல காலங்களாக இவங்க இந்த ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்த நாயன்மார் பற்றிய ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். அடுத்த நாயன்மார் யார் அப்படின்னா, மெய்ப்பொருள் நாயனார். இவரை பற்றிய ஷார்ட்ஸான ஒரு ரகசிய கதைகளை பார்த்துட்டு இவருடைய முழு பயோடேட்டா, இவர் இப்போ எங்க இருக்கிறாரு, என்ன பேருங்கிறத நம்ம விளக்கம் கொடுத்துருவோம். மெய்ப்பொருள் நாயனார் அவர் சேதி நாட்டை சார்ந்த ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கிறார். அதாவது பரமாத்மா சிவத்தந்தை அவருக்கு அருள் பாலித்த அந்த துவாபரயுக கலியுகத்துல அவர் சேதி நாட்டை சார்ந்த ஒரு குறுநில மன்னராக அந்த டைம்ல இருந்திருக்கிறார் மெய்ப்பொருள் நாயனாராட்டு.
அப்போ அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டில் இருக்கு, ஏன்னா குறுநில மன்னர் தான் பாருங்களேன், தன் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தன்னால் முடிந்த அனைத்து உபசரணைகளையும் விருந்தோம்பல்களையும் அவர் செய்துட்டு வராரு மெய்ப்பொருள் நாயனார். அந்த சேதி நாட்டை சார்ந்த முத்துநாதன் அப்படிங்கிற ஒரு எதிரி வந்து மெய்ப்பொருள் நாயனாருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார். அப்போ அவர் முத்துநாதனுங்கிறவர் மெய்ப்பொருள் நாயனாரை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் இவர் நம்ம மெய்ப்பொருள் நாயனார் வந்து நிறைய அவர் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்கிறாருல, நிறைய சிவ தொண்டர்களுக்கு சிவ அடியார்களுக்கு அமுது படைக்கிறாரு. அவங்களுக்கு டைரெக்டாக அவங்கள மீட்லாம் பண்ணுறது முத்துநாதன் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எப்படியாவது மெய்ப்பொருள் நாயனாரை கொலை செய்யறதுக்கு முத்துநாதன் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாடல் இயற்றக்கூடிய ஒரு பாடல் ஆசிரியர் மாதிரி வேடமணிந்து மற்றும் சிவ அடியவர் மாதிரி வேடமணிந்து மெய்ப்பொருள் நாயனாரை பார்க்கறதுக்கு அவருடைய நாட்டு அரண்மனைக்கே போறார். போகும்போது தத்தனுங்கிற ஒரு வாயிற்காவலன் வந்து வழிமறிக்கிறாரு முத்துநாதனை. அதுக்கு முத்துநாதன் சொல்றாரு, நான் மன்னரை பார்க்க தான் வந்திருக்கிறேன், எனக்கு வழி விடு, என்னை தடுக்காத, நான் கொண்டு வந்த பாடல்களை நான் மெய்ப்பொருள் நாயனார் மன்னர் முன்னிலையில அர்ப்பணம் பண்ண போறேன்னு சொல்லும்போது வாயிற்காவலன் என்ன பண்றாரு, விட மாட்டேங்கிறார். இதை மெய்ப்பொருள் நாயனார் பார்த்துடுறாரு. அப்போ யாரு அவங்கள உள்ள வர சொல்லுன்னு சொல்லும்போது முத்துநாதன் அரண்மனைக்கு உள்ள வரார். முத்துநாதன் அவருடைய காலில் மெய்ப்பொருள் நாயனார் விழுந்து, ஏன்னா அவர் சிவ அடியா, அவர் குளத்துல தான் வந்திருக்கிறார் முத்துநாதன். அவர் முத்துநாதன் காலில் வந்து விழுந்து வணங்கும் போது அவர் கையில கத்தி கொண்டு வந்திருந்தார்ல முத்துநாதன், அதை மெய்ப்பொருள் நாயனார் முதுகுல குற்றி அவரை கொலை செய்கிறாரு. அந்த டைம்ல தத்தன் வந்து வாளை எடுத்துட்டு முத்துநாதனை கொலை செய்ய முயற்சிக்கும் போது தடுக்கிறாரு மெய்ப்பொருள் நாயனார். அவரை நீ கொலை செய்ய வேண்டாம், அவரு வந்திருக்கிறது வந்து சிவ அடியவர் கோலத்துல, அதனால இந்த நாட்டினுடைய எல்லையில கொண்டு அவரை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதை கதையமைப்பு அப்படியே நகருது. மெய்ப்பொருள் நாயனார் இப்படிலாம் செய்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய உயிர் பிரியும் தருவாயில பரமாத்மா சிவனும் பார்வதியுமாக அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த கதைக்களம் வந்து நகருது. இது ஒரு மன்னருடைய கான்செப்ட் மாரி அவர் பிறந்திருக்கிறாருன்னு வைங்களேன். அவரு அந்த பிறவில இருக்கும்போது 64 நாயன்மார்களை ஒரு லிஸ்ட்ல வந்து இறைவன் அவங்களுக்கு வச்சுட்டாரு. இப்போ அவரு எங்க இருக்கிறாருன்னா, இப்பவும் அவரு பிறந்திருக்கிறாரு. இப்போ நகை தொழில் செய்யக்கூடிய ஒருவருடைய குடும்பத்துல பிறந்திருக்கிறாரு. கிருஷ்ணன் என்கிறவருக்கும் தேவயானி என்கிற ஒரு பெண்ணுக்கும் மகனாக கருடன் என்கிற பெயர்ல இப்போ வயது 12 வயதான். யாருக்கு, மெய்ப்பொருள் நாயனாருக்கு. நான் சைடில் அதை லிஸ்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, நகை தொழில் செய்கிறாங்களாம். இதை ராஜலட்சுமி சகோதரி வந்து இதில் நிறைய நாயன்மார்களை அவங்களே டைரெக்டாக டவுட் போய் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அதே இடத்துல இந்த நபர்கள் இருந்திருக்கிறாங்க இதே பெயர்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் டவுட்னா சகோதரியுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நிறைய ரகசியங்கள் சகோதரிகள் சொல்லி தருவாங்க. அடுத்து நம்ம என்ன நாயன்மார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமர்நிதி நாயனார். இவருடைய வரலாற்று கதைகளை நம்ம பார்த்துட்டு இவருடைய முழு பயோடேட்டாவை தெரிந்து கொள்வோம். சோழ நாட்டை சேர்ந்த பழையாறைங்கிற ஒரு ஊரில் தான் அவர் பிறக்கிறாரு. எங்க துவாபரிக கலியுகங்கள்ல வணிகர் செய்யக்கூடிய ஒரு குலத்தை சார்ந்தவராக தான் இருக்கிறாரு அமர்நிதி நாயனார். இவர் வந்து சிவ அடியவருக்கு வந்து நிறைய பணிவிடைகள் தொண்டுகள் செய்கிறாரு. தன் வீட்டில் மற்றும் ஆசிரமங்களில் அமர்நீதி நாயனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமுது படைக்கிறாரு, உணவுகளை வந்து இலவசமாக வழங்குறாரு. தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி மாரி வச்சு அதில் நிறைய கோமணங்களை நெய்து அதை சிவடியவர்களுக்கு இலவசமாக கொடுக்கறது ஒரு பழக்கமாக அமர்நீதி நாயனார் வச்சிருக்கிறார். அப்போ இவர் இடைவிடாது கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இப்படி செய்யும்போது கடவுள் சிவன் என்ன பண்ணுறாருன்னா சோதனை செய்கிறார். அப்போ அவர் கடவுள் சிவனே ஒரு அந்தனர் ரூபத்தில் மாறு விஷயத்தில் வர்றார். அப்போ அவர் கையில் வந்து ஒரு தடி இருக்கு, அந்த தடியில் 2 கோமணம் இருக்கு. அப்போ அவர் அமர்நீதி நாயனார் வீட்டுக்கு போய், நான் வெகு தொலைவில் இருந்து வரேன், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய தடியில் ஒரு 2 கோமணம் இருக்கு, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போக வேண்டியது இருக்கு, அதனால இந்த 2 கோமணத்தையும் நீ
பாதுகாப்பாக வச்சுக்க. நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த கோமணத்தை என்னிடம் நீ ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கோமணத்தை அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. அதன் பிறகு அந்த 2 கோமணங்களை வந்து அமர்நீதி நாயனார் ஒரு பாதுகாப்பான ஒரு பெட்டியில வைக்கிறது போல கதைக்களம் நகருது. கடவுள் சிவன் வந்து அந்த பெட்டியில இருக்கிற 2 கோமணங்களை வந்து மறைய செய்கிறாரு. மறைய செய்கிறது மட்டும் கிடையாது, அதன் பிறகு அவர் ரிட்டர்ன் வாராரு. அப்போ அது ஒரு மழை காலம் மாதிரி உருவாக்கி அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே வர்றது மாதிரி ஒரு பாவனை செய்கிறாரு சிவன். அப்போ அமர்நீதி நாயனாரை கூப்பிட்டு, நான் இப்படி மலையில் நனைஞ்சிட்டேன், நான் உங்ககிட்ட தந்தம் பார்த்தியா 2 கோமணம், அதை என்கிட்ட நீ ரிட்டன் கொடுன்னு சொல்லும்பொழுது அவர் அமர்நீதி நாயனார் வச்ச இடத்துல அந்த பாக்ஸில் தேடி பார்க்குறாரு. அந்த 2 கோமணங்களும் அங்கே இல்லை. ஏன்னா கடவுள் சிவன் என்ன பண்ணிட்டாரு, அமர்நீதி நாயனாரை சோதனை செய்கிறதுக்காக அதை மறைய வச்சுட்டார். அதனால அமர்நீதி நாயனார் அந்த கோமணத்தை கொடுத்து அந்த அந்தணர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க தந்த கோமணத்தை நான் சேஃபாக தான் வச்சிருந்தேன், ஆனால் அந்த 2 கோமணங்களும் இப்போ நான் தேடி பார்க்கும்போது காணலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அந்தணர் ரூபத்தில் வந்த கடவுள் சிவன் என்ன பண்றாருன்னா, என்னுடைய கோமணத்திற்கு பதிலாக இப்போது என் கையில் இருக்கக்கூடிய இந்த தடியில் இருக்கும் இந்த கோமணத்திற்கு எடைக்கு எடை என்ன பொருள்கள் சேருமோ அதை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அமர்நீதி நாயனாரும் அதை ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த அளவு ஒரு தராசு ஜஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தராசை ரெடி பண்ணுறாரு அமர்நீதி நாயனார். அதில் ஒரு பக்கமாக அந்த அந்தணருடைய கோமணத்தை வைக்கிறாரு, அந்த தடியில் இருந்த கோமணத்தை. இந்த பக்கம் அமர்நீதி நாயனார் கையில் இருக்கக்கூடிய பொன் பொருள், அவருடைய மனைவி மற்றும் அவரிடம் இருந்த எல்லா நகைகளையும் அனைத்தையுமே அவர் வைக்கிறார். அந்தணருடைய கோமணத்திற்கு ஈடாக இவருடைய எந்த ஒரு பொருட்களுமே மேட்ச் ஆகலை. அதனால் ஃபேக்ட்ரியில் அவர் செஞ்சு வச்சுருந்த அனைத்து கோமணங்களையும் கொண்டு அந்த தராசில் வைக்கிறார். அப்பவும் அந்தணருடைய கோமணத்திற்கு ஈடாக வரல. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகனோடு அவங்க ஏறி அந்த தராசில் உட்கார்றாங்க. இப்போது அந்த இறைவனுடைய அருள் ரீதியாக என்ன பண்ணுறாரு, தன்னை அர்ப்பணம் பண்ணுறாரு. அப்படி அர்ப்பணம் பண்ணும்போது தராசு லெவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த அந்தணர் ரூபத்தில் வந்த சிவ பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போ உன்னுடைய பக்தியின் பிரதிபலனாக உன்னை ஒரு 64 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அமர்நீதி நாயனாரும் ஒரு நாயனாருடைய வரலாற்று கதைகளில் இடம் பிடிக்கிறார். இது பழையாறை அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்ததாக கதைக்களம் நகருது. ஒரு வணிகர் குலத்தில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இது துவாபரிக கலியுகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் இப்போ பல பிறவியின் அடிப்படையில் இப்பவும் ஒரு இடத்துல அந்த அமர்நீதி நாயனார் வந்து இப்போ ஸ்டில் நம்மளை போலவே உயிரோடு இருக்கிறாக சகோதரி சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன பேரில் இருக்கிறார் அமர்நீதி நாயனார் அப்படின்னா சூர்யா. அவர் இப்போ பிறந்திருக்கிறார். அப்போ சூர்யாங்கிற பேரில் இருக்கிறாரு. அவருடைய அப்பா பேர் வந்து கிருஷ்ணன், அம்மா பேர் வந்து சௌந்தர்யா. இப்போ அமர்நீதி நாயனார் வந்து சூர்யாங்கிற பேரில் பிறந்ததா சொன்னோம்ல, அவருக்கு 9 வயது ஆயிருக்கு. சரி, அப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சகோதரி கிட்ட இதற்கான அட்வைஸை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அடுத்து நம்ம இன்னொரு நாயன்மார் பற்றி பார்க்க போகிறோம். ஏனாதிநாத நாயனார். இவரை பற்றிய ஒரு சிறிய வரலாறை நம்ம பார்த்துட்டு இவருடைய பயோடேட்டாவை பார்த்துருவோம். இவர் வந்து கும்பகோணத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. இந்த அரச குடும்பம் இருக்குல்ல, அரச குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாழ்வித்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் மாரி இருந்திருக்கிறாரு நம்ம ஏனாதிநாத நாயனார். துவாபர யுகத்திலேயோ கலியுகத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு யுகத்தில் வந்து அவர் வாழ்ந்திருக்கிறாருன்னு வைங்களேன். கடவுள் ஏனாதிநாத நாயனாருக்கும் அருள் பாலிச்சிருக்கிறார். அப்போ அவருடைய ஒரு சின்ன வாழ்க்கை வரலாறை பார்த்துருவோம். ஏனாதிநாத நாயனார் வந்து வாழ்வித்தை வந்து அரச குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி வைக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். அப்போ அவர் அரச குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்வித்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி வச்சுருந்தார். அப்போ அங்கே ஏராளமான நபர்கள் வந்து வாழ்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஏனாதிநாத நாயனார்கிட்ட. அதே காலகட்டத்தில் அதே இடத்துல வந்து யார் இருக்கிறா அப்படின்னா அதிசூரன் சொல்லக்கூடிய இன்னொரு வாழ்வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் வந்து இன்னொரு பயிற்சி
கிளாஸ் மாரி ஒரு ஸ்கூல் மாரி வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவர் ஏனாதிநாத நாயனாருடைய வாழ்வித்தை, அவருடைய டேலண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ஏனாதி நாயனார் பக்கம் வராங்க. அதனால அதிசூரன் கிட்ட ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையுது. அதனால அதிசூரன் என்ன பண்றாரு, ஏனாதி நாயனாரை வந்து கொலை செய்யறதுக்கு நினைக்கிறாரு. அப்படி நினைத்து என்ன பண்றாருன்னா, டைரக்டா போய் அவரு ஏனாதிநாத நாயனார்கிட்ட சொல்றாரு. அப்போ உன்னுடைய படையும் என்னுடைய படையும் நம்ம மோதி பார்ப்போம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இனி வந்து வாழ்வித்தை கற்று கொடுக்கக்கூடிய அந்த பள்ளியில வந்து பயிற்றுவிக்கணும். தோற்கிறவங்க வந்து அந்த பயிற்சி கூடத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் மாரி பேசிக்கிறாங்க. அப்போ ஏனாதி நாயனாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஏனாதி நாயனார் குரூப்பும் அவர் அதிசூரனுடைய குரூப்பும் வந்து மோதுது. அதில் அதிசூரன் வந்து தோற்றுவிக்கப்படுறாரு. அதனால புறம் முதுகிட்டு அதிசூரன் ஓடுறது போல கதைக்குள்ள நகருது. அதன் பிறகு அதிசூரனுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏனாதி நாயனாரை நம்ம டைரக்டா கொல்ல முடியாது, அவரை சூட்சுமத்தில் தான் நம்ம கொல்ல முடியும். அப்போ அதிசூரனுடைய எண்ணத்துல என்ன உதிக்குது அப்படின்னா, ஏனாதிநாத நாயனார் வந்து பக்திக்கு அடிமையாகக்கூடிய ஒரு நபர். ஏன்னா அவரு அந்த பயிற்சி கூட மாதிரி வச்சிருக்கிறாரு, வாழ்பயிற்சி பண்ணக்கூடிய அந்த ஸ்கூலு, அதுல வரக்கூடிய வருமானத்தை வந்து சிவ அடியவர்களுக்கு வந்து அமுது படைக்கிறது அவருக்கு வழக்கம். நெற்றியில திருநீரை வச்ச யாரை பார்த்தாலும் ஏனாதிநாத நாயனார் என்ன பண்ணுவாருன்னா, கால்களில் விழுந்து வணங்கி அவருக்கு உண்டான உபசரணைகளை அன்னம் இட்டு பண்றது அவருக்கு ஏனாதிநாத நாயனாருக்கு பழக்கம். இது அதிசூரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தன் நெற்றியில வந்து திருநீர் அணிஞ்சிருந்தா தனக்கு தான் வெற்றிங்கிற அந்த எண்ணத்தில் என்ன பண்றாரு, ஏனாதிநாத நாயனார்கிட்ட போய் சொல்றாரு, இனி நம்ம குரூப்பாக ஃபைட் பண்ண வேண்டாம், டைரக்டாக நம்ம இண்டிவிஜுவல் ஃபைட்டு தனியாக போய் பண்ணுவோம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஸ்கூல் வச்சுக்கணும், தோக்குறவங்க ஸ்கூலை கைவிட்டுறணும்னு சொல்லி மறுபடியும் ஏனாதிநாத நாயனாருக்கும் அதிசூரனுக்கும் சண்டை தனிமையில இண்டிவிஜுவலா நடக்குது. அப்படி நடக்கும்போது அவர் அதிசூரன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டே ஃபைட் பண்றாரு. ஏனாதிநாத நாயனாரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட சண்டை போடும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஏனாதிநாதனார் ஜெயிக்கிற சூழ்நிலை வருது, அதிசூரன் தோற்கிற சூழ்நிலை வரும்போது மறைத்து வைத்திருந்த தன்னுடைய முகத்தை வந்து அப்படியே அகற்றுறாரு அதிசூரன். அவருடைய அதிசூரன் நெற்றில் என்னது இருக்கு, சிவனுடைய அந்த திலகம் மாரி இருக்குது, திருநீர் இருக்கிறத ஏனாதிநாத நாயனார் பார்க்கிறாரு. அப்போ ஏனாதிநாத நாயனாருடைய கொள்கை வந்து திருநீரோடு யாரை பார்த்தாலும் விழுந்து வணங்குறது வழக்கம், அவங்க கிட்ட எந்த குறைகளையும் பார்க்க கூடாதுங்கிறது ஏனாதிநாத நாயனாருடைய கொள்கை. அப்போ இந்த செயல்களை தெரிந்து அதிசூரன் செய்திருக்கிறாருல, இது ஏனாதி நாயனாருக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அதிசூரன் கூட சண்டை போடுறத கைவிடுறாரு. இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நம்ம தோற்று போனதாகவும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது போலவே அவர் நடிக்கிறார் ஏனாதிநாத நாயனார். இது தெரிஞ்சுக்கிட்ட அதிசூரன் வந்து பலாத்காரமாக என்ன பண்றாருன்னா அவரை கொலை செய்கிறார் தன்னுடைய வாளால. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்குள்ள நகருது. ஏனாதி நாயனார் கீழே விழுறாரு. மரண தருவாயில் இருக்கும்போது தந்தை சிவனும் பார்வதியும் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அருள் பாலனை செய்ததாக ஏனாதிநாத நாயனாருடைய வரலாற்று கதை நகருது. இது துவாபரயுக கலியுகத்தில் நடந்த ஒரு சம்பவம், கும்பகோணத்தில் நடந்துன்னு வைங்களேன். இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னா, இப்போ அவருக்கு வயசு 9 வயசு. அப்பா பேர் வந்து கிருஷ்ணன், அம்மா பேர் வந்து வள்ளி, அவருடைய பேர் வந்து கோபால். யாரு, ஏனாதி நாயனார் வந்து இந்த பிறவில கோபாலுங்கிற பேர்ல இருக்கிறார். அவங்களுடைய அப்பா வந்து கிருஷ்ணன் சொன்னோம்ல, அவர் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா இருக்கிறார், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. புரிஞ்சுதா? அப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் நீங்க சகோதரி கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நம்ம அடுத்த கண்ணப்ப நாயனார் வரலாற்றை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்து அவருடைய பயோடேட்டாவை நம்ம தெரிந்து கொள்ளலாம். கண்ணப்ப நாயனார் வந்து பொத்தப்பி நாடு பக்கத்துல ஒரு கானக பகுதியில் வாழக்கூடிய ஒரு வேடவர் தலைவனுடைய மகனாக தான் கண்ணப்பர் வந்து பிறக்கிறார். சரியா? அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி வருது அப்படின்னா, தத்தன் என்கிற ஒரு வேடவ தலைவனுடைய மகனாக திண்ணன்ங்கிற பேர்ல தான் அவர் பிறக்கிறாரு. துவாபர யுகத்திலும் கலியுகத்திலும் ஏதோ ஒரு யுகத்தில் பிறக்கிறாருன்னு வைங்களேன். அப்பம் அவர் வந்து வேட்டையாடுறது வழக்கமாக வச்சிருக்கிறாரு திண்ணன். திண்ணன் தான் கண்ணப்பன். சரியா?
அவருடைய இயற்பெயர் திண்ணன். அதுக்கு பிறகு அவர் அந்த பாலனை செய்த பிறகு அவருக்கு கண்ணப்பன் அப்படின்னு வரலாற்று கதைகள் வந்து பெரிய புராணங்கள்ல இடம்பெறுது. அப்போ திண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, கானக பகுதிக்கு காட்டுப்பகுதிகளோட வேட்டைக்கு போறார். அப்படி வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய 2 நண்பர்களை அவர் கூட்டிட்டு போறது போல நாடக பாகம் அமையுது. அப்போ தன்னுடைய 2 நண்பர்களோட திண்ணன் என்ன பண்றாரு, வேட்டைக்கு போகும்போது ஒரு பன்றியை பார்த்துக்கிறாங்க. அப்போ பன்றியை ஓடி போய் விரட்டி பிடித்து அதை கொலை செய்கிறாங்க. கொன்று அதனுடைய இறைச்சியை சாப்பிட்றதுக்காக அதை வேக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காட்டில். அது கொஞ்சம் இருட்டிய நேரமாக இருக்கு. அப்போ அவங்க ரொம்ப தொலைவுக்கு வந்துட்டாங்க, திண்ணனும் அவருடைய நண்பர்களும் வேட்டைக்கு வந்தவங்க. அப்போ மலைப்பக்கமாக அவங்க போகும்போது ஒரு சிவலிங்கத்தினுடைய காலத்திநாதன்னு சொல்லக்கூடிய சிவலிங்கத்தை பார்க்குறாரு திண்ணன். ஏதோ ஒரு பிறவியில கிடைத்த ஒரு அன்பு திண்ணனுக்கு கிடைச்சிருக்கு. அவர் ஓடி போய் அந்த காலத்திநாதர்னு சொல்லக்கூடிய சிவலிங்கத்தை கட்டி அணைக்கிறாரு, பாடல்கள் பாடுறாரு, பூஜைகள் செய்கிறாரு. ஆனால் அவர் ஒரு தலைவனுடைய மகனாக இருக்கிறதுனால அவர் திண்ணன் என்ன பண்றாருன்னா, தான் கிட்ட இருக்கக்கூடிய பொருளை அப்படியே சிவலிங்கத்துக்கு காலத்திநாதருக்கு அர்ப்பணம் பண்றாரு. அவர்கிட்ட இருக்கிறது அந்த கொன்றாங்கல்ல அந்த பன்றியினுடைய இறைச்சி, அதையும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை ஆறு மாரி ஒன்று ஓடுது, அதில் கொஞ்சம் தண்ணீரை வந்து தன்னுடைய வாயில் வச்சுக்கிறாரு, கொஞ்சம் பூக்களையும் அவர் பறிச்சுக்கிறாரு. அவர் டைரெக்டாக போய் காலத்திநாதன் சொல்லக்கூடிய சிவலிங்கத்துக்கு அதை அப்படியே அர்ப்பணம் பண்ணுறார். இதே போல் அவர் ரெகுலராக பண்ணுறார் வைங்களேன் திண்ணன். அப்போ அந்த காலத்திநாதருக்கு தினந்தோறும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணக்கூடிய ஒரு பூஜாரியும் இருக்கிறார். அவரும் தினந்தோறும் வந்து இது யாரோ இது செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது காலத்திநாதன் சொல்லக்கூடிய சிவலிங்கத்துக்கு முன்னாடி வைத்த அந்த படையலை அப்படியே விலக்கி தன்னுடைய இறைவனுடைய அந்த படையலை அவர் வச்சுட்டு போறாரு அந்த பூசாரி. அப்போ தினமும் இதே சமாச்சாரங்கள் கண்டினியூவாக நடக்கும்போது யார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்கிற எண்ணம் உருவாகுது அந்த பூஜாரிக்கு. அந்த பூஜாரி அடுத்த நாள் தன்னுடைய வீட்டில் படுத்து தூங்கும்போது சிவபிரான் வந்து அவருக்கு கனவுல யாரு இந்த செயல்களை செய்யறது யாருங்கிறத நான் உனக்கு காண்பிச்சு கொடுக்குறேன், அவனுடைய செயல்களை நீ டைரக்டா பார்த்து தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுல வந்து கடவுள் சிவன் பேசியதாக ஒரு வரலாற்று கதை. அப்போ அடுத்த நாள் ஒரு மரத்தின் பின்னால மறைஞ்சு நிற்கிறாரு அந்த பூஜாரி. கடவுள் சொல்லியிருக்கிறாரு கனவுல என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. திண்ணன் அதே போலவே தினமும் தன்னுடைய செயல்களை செய்யறதுக்கு அந்த மாமிச இறைச்சியையும் அந்த தண்ணீரையும் பூக்களையும் பறித்து கொண்டு வந்து இறைவனுக்கு காலத்திநாதருக்கு என்ன செய்யறாரு, அர்ப்பணம் பண்றாரு. அதை பார்க்கும்போது இவருக்கு கோபம் வருது பூஜாரிக்கு. இருந்தாலும் கடவுள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு சிவத்தந்தை. அப்போ அவர் வெயிட் பண்ணி அந்த மரத்துக்கு ஓரமாக இருந்து மறைந்திருந்து பார்க்கிறாரு. அப்போ சிவனுடைய திருவிளையாடல் நிமித்தம் என்ன ஆகுதுன்னா, அவருடைய வலது கண்ணிலிருந்து இரத்தங்கள் வடிய ஆரம்பிக்குது சிவலிங்கத்திலிருந்து. இதை அவர் திண்ணன் பார்க்கிறாரு. இந்த இரத்த போக்கை நிறுத்துறதுக்கு அவர் முயற்சி செய்கிறாரு திண்ணன். அந்த இரத்தம் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ தன் கையில் இருந்து வேட்டையாடுவதற்கு வச்சிருந்த அந்த அம்பை எடுத்து தன்னுடைய வலது கண்ணை நோண்டி பிச்சு அதை அப்படியே அந்த சிவலிங்கத்தில் அப்புறாரு. சிவலிங்கத்துக்கு கண்கள் தோன்றது போல கதை அமைப்பு நகருது. அதன் பிறகு அடுத்த 2வது இடது கண்ணிலையும் ப்ளீடிங் ஆகுது, ரத்தம் வருது. அப்போ இதையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் தன்னிடம் நான் ஒரு மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த இடது கண்ணை நோண்டி எடுக்க முயற்சி செய்யும்போது நில் கண்ணப்பா நில் கண்ணப்பான்னு சொல்லிட்டு அவருடைய கைகளை கடவுள் பிடிச்சுக்கிறது போல ஒரு நாடக பாகம் வந்து கண்ணப்பனுடைய வரலாற்று கதை வருது. கண்ணை கொடுத்ததுனால கண்ணப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது ஒரு ஷார்ட்டாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா வர அந்த 2வது கண் வைக்கும்போது தன்னுடைய காலை தூக்கி சிவலிங்கத்தினுடைய மேல் வைப்பார். சிவலிங்கத்தை மிதித்தவர் பக்தியின் கண்ணப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய புராணத்தில் கூட ஒரு மிகப்பெரிய இடம் கொடுத்ததாக சொல்லப்படுது. 64 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனாரும் ஒரு நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வருது. சரி, அப்போ இவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா நம்ம தூத்துக்குடியில தான் மாவட்டத்தில் தான் அவர் இருக்கிறாரு. இப்போ அவர் மீனவனாக இருக்கிறார். முன்னாடி அந்த அருள் பாலிக்கும் போது 64 நாயன்மார்களில் அவர் எப்படி இருக்கிறார், ஒரு வேடவ தலைவனுடைய மகனாக தான் இருந்திருக்கிறார் அந்த திண்ணன் சொல்லக்கூடிய கண்ணப்பன். இப்போ அவர் வந்து கார்த்திக் சிவா அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கிறாரு. இப்போ அவர் ஒரு மீனவனாக இருக்கிறார் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில். இப்போ வயசு 40.
சரியா, கார்த்திக் சிவா அவங்களுக்கு. அவர் தான் கண்ணப்பரா இருந்திருக்கிறார். அப்போ அவங்களுடைய அப்பா பேர் வந்து கண்ணன், அவங்க அம்மா பேரு கௌசல்யா. இவங்களை பற்றிய ரகசியங்களையும் நீங்க சகோதரி கிட்ட, இன்னும் சகோதரி நிறைய ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரி கதை கான்செப்டுங்கிறத சகோதரி கிட்ட நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம இனி அடுத்த நாயன்மாருடைய வரலாற்று கதைகளை பார்ப்போம். அடுத்தது யாருடைய கதை அப்படின்னா, குங்குளிய கலையநாயனார் பற்றிய ரகசியங்களை இப்போ பார்க்கலாம். கடவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கடவுர்ங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் பிறந்திருக்கிறாரு குங்குளிய கலையநாயனார். இவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இறைவனுக்கு குங்குளியங்கிற ஒரு சாம்பிராணி புகையை போடக்கூடிய ஒரு தொழிலை செய்பவர் மாதிரி காட்டப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல தான் பிறக்கிறாரு குங்குளிய கலையநாயனார். அப்போ இவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே விற்று குங்குளியம், மனமுள்ள புகை வரக்கூடிய ஒரு பொருள்னு வைங்களேன், அந்த பொருள் வைத்து சிவனுக்கு வந்து புகை போடுறாரு, பூஜை மாரி பண்றாரு. இது தினமும் பழக்கமாக வச்சிருக்கிறாரு. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையுமே விற்று, தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே விற்று அவர் இறைவனுக்கு குங்குளியம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை வருது. ஃபைனலாக இவர் வீட்டில் வந்து ஏழ்மை சூழ்நிலை உருவாகுது. அதனால அவங்களுடைய மனைவி என்ன பண்றாரு, குங்குளிய கலையனாருடைய மனைவி அவங்களுடைய திருமாங்கல்யத்தை அப்படியே கலத்தி கொடுக்குறாங்க. நீங்க கடையில் போய் நெல், பருப்பு, அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நம்ம குழந்தைங்க பசியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவர் குங்குளிய கலையநாயனார் கடைக்கு போறாரு, அரிசி பருப்புலாம் வாங்குறதுக்கு, சமையல் பண்றதுக்காக வாங்குறதுக்கு போயிருக்கிறார். அப்படி போகிற வழியில வர்ற பாதையில வந்து ஒரு வியாபாரியை மீட் பண்றாரு. அவருடைய வியாபாரி கிட்ட கேட்கிறாரு, என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு மாட்டு வண்டியில வராரு. அந்த வியாபாரி குங்குளியம்னு சொன்னோன்னே இவர் குங்குளிய கலையநாயனாருக்கு தன்னுடைய வீட்டு சூழ்நிலை எல்லாத்தையும் மறந்துட்டார். அப்போ தன்னுடைய மனைவி தந்த திருமாங்கல்யத்தை அந்த வியாபாரிகிட்ட கொடுத்து அந்த வண்டி நிறைய குங்குளியத்தை கொண்டுட்டு சிவலிங்கத்தை பார்க்க, சிவனை பார்க்க கோயிலுக்கு போயிட்டார். போய் அந்த வண்டி நிறைய இருக்கக்கூடிய அத்தனை குங்குளியத்தையும் உட்காந்து விடிய விடிய அவர் புகை மாரி அந்த மனமான அந்த சாம்பிராணியை போட்டு புகைக்கிறாரு அப்படின்னு கதை. அவர் புகைச்ச அந்த டயர்டில் அங்கே கோயிலே படுத்து தூங்கிறார். அவருக்கு கனவுல வந்து சிவலிங்கம் வந்து சிவன் வந்து என்ன பண்றாரு, ஒரு காட்சி மாரி காட்டுறாரு, நீ வீட்டுக்கு உடனே கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வீட்டுக்கு போகும்போது அவருடைய சாதாரண வீடு வந்து ஒரு பெரிய அரண்மனையாகவும், அவருடைய மனைவி தங்கத்தால் செய்யப்பட்ட ஆட ஆபரணங்களால நகைகள் போட்டிருந்ததாகவும் கதைக்களம் நகருது. அதனால இறைவன் அவருக்கு அருள் பாலனை செஞ்சிருக்கிறாரு குங்குளிய கலையநாயனாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைக்களம்னு வைங்களேன். அதே நேரத்துல இன்னொரு இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. தாடகைங்கிற பெண் வந்து சிவலிங்கத்திற்கு மாலை அணிவிக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு கதை. அப்போ அந்த தாடகை வந்து சிவலிங்கத்தினுடைய உயரத்திற்கு தகுந்தவாறு நிமிர்ந்து அந்த மாலையை சிவலிங்கத்துக்கு போடும்போது அவங்களுடைய ஆடை நகர்றது போலவும், அதனால சிவலிங்கம் வந்து அப்படியே குனிஞ்சி தாழ்ந்து மாலை போட அனுமதி செய்ததாகவும், அந்த தாடகைங்கிற பெண் சிவலிங்கத்திற்கு மாலை அணிவித்துட்டு சென்ற பிறகு வளைந்த அந்த சிவலிங்கம் நிமிரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த மன்னர்கள் அவங்களுடைய படைகளை வைத்து சாய்ந்து இருக்கும் அந்த சிவலிங்கத்தை வந்து நிமிர்த்துறதுக்கு முயற்சிகள் செய்கிறாங்க. அனைத்து படைகள் யானைப்படைகளை வைத்து நிமிர்க்க முயற்சி செய்யும்போது நிமிர்த்த முடியாத சூழ்நிலை வரும்போது அவர் குங்குளிய கலையநாயனார்கிட்ட மெசேஜ் போகுது. அவர் வந்து தன் கழுத்தில் ஒரு சங்கிலியையும் சிவலிங்கத்தில் ஒரு சங்கிலியையும் போட்டு இழுத்து நேராக்கியதாக ஒரு வரலாற்று கதைகள் வருது. குங்குளிய கலையநாயனாருடைய வரலாறு இப்படிதான். சரியா, இது வந்து ஏதோ ஒரு காலத்துல வந்து திருக்கடவுருங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. இதான் கான்செப்ட். அப்ப இப்போ இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, இப்போ அவருடைய பேர் அந்த குங்குளிய கலையநாயனாராக இருந்தார்ல, 64 நாயன்மார்களே இறைவனுடைய அருள் கிடைத்ததுல அவரு இப்போ சுரேஷுங்கிற பேர்ல வந்து பிறந்திருக்கிறார். அவங்களுடைய அப்பா வந்து விக்னேஷ், அவங்களுடைய அம்மா வந்து அமீர்தா. இப்போ அந்த குங்குளிய கலையநாயனார் சுரேஷுன்னு சொன்னோம்ல, அவருக்கு இப்போ வயசு 36. கோயம்புத்தூர் மாவட்டம். சரி,
நம்ம இனி அடுத்த நாயன்மார் பற்றிய ரகசியங்களை பார்க்கலாம். ஆனாய நாயனார் வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னா, சோழ நாட்டில் வந்து திருமங்கலம்ங்கிற இடத்துல வந்து அவர் பிறந்திருக்கிறாரு. ஆனாய நாயனார் ஆயர் குலத்துல ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக தான் அவர் இருந்திருக்கிறார். யாரு? இந்த ஆனாய நாயனார். அதாவது 5 எழுத்து இருக்கிற பஞ்சாட்சர மந்திரங்களை வந்து உச்சரிக்கும் விதமாக புல்லாங்குழல் இசைத்து இறைவனை தன்பால் ஈர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மகிமை. இதனாலதான் இவர் 64 நாயன்மார்கள்ல ஒருவராக விளங்குறார் அப்படின்னு கதைக்களம் நகருது. இவருடைய வரலாறு என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக வெளியிடங்கள்ல கொண்டு போவார். காடு கரையோரங்கள்ல மாடுகளை மேய்ப்பார். அப்படி மாடுகளை ஆடுகளை மேய்க்கும் போது தன்னுடைய கையில புல்லாங்குழல் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அவர் ஊத ஆரம்பிச்சிருவார். அதாவது ஓம் நம சிவாயன்னு சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரங்களை தன்னுடைய புல்லாங்குழல்ல பஞ்சாட்சரமாக அந்த ஒரு பாடல்கள் மாரி சிங்கிங் பண்ணுவார் புல்லாங்குழல்ல. இது வெவ்வேறு இடங்கள்லையும் ஆணாய அப்படி சொல்லக்கூடிய அந்த மாடுகளை அவர் மேய்க்கும் போது ரெகுலராக அவர் இதே போல வாசிக்கிறது வழக்கம். இவர் வாசிக்க எல்லா ஜீவராசிகளுமே இவருடைய புல்லாங்குழலுக்கு மயங்கி இவர் அருகில் வந்து அமர்ந்து இருந்து கேட்குமா. அதே போல அவர் எல்லா இடங்கள்லையுமே அப்படி போகும்போது மாடுகளை மேய்க்கும் போது வழக்கம். அப்படி இது ஒரு வழக்கமாக வைக்கும்போது மரத்தின் அருகிலே அவர் போய் அமர்ந்திருக்கிறார். அது புங்கை மரம்னு சொல்லப்படுது. அந்த புங்கை மரத்தினுடைய அடியில உட்கார்ந்து இருந்து அவரு புல்லாங்குழலை வாசிக்கும் தருவாயில பரமாத்மா சிவனுடைய தோன்றுதல் அமைந்ததாக கதை வரலாறு நகருது. இவருடைய தற்போதைய பெயர் என்ன அப்படின்னா கிருஷ்ணன். இவருடைய பெயர் ஆனாய நாயனாராக ஏதோ ஒரு காலகட்டத்துல அவர் பிறந்தார். இப்போ அவர் சேலம் மாவட்டத்துல கிருஷ்ணனுங்கிற பெயர்ல வந்து இருக்கிறார். இவருடைய அப்பா நாராயணன், அம்மா தேவயானி. இவருக்கு இப்போ 10 வயசு, ரொம்ப சின்ன பையனா தான் இருக்கிறார் அப்படின்னு சகோதரி நமக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. இது சம்மந்தமான எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா சகோதரி கிட்ட கால் பண்ணி கேட்டுக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் ஒரு ஸ்டோரி லைனாக தான் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு புக்கே ரிலீஸ் பண்ண முடியும் இந்த அட்ரஸ்ல. கண்டிப்பா நீங்க பிகே அல்லது பிபிகே அல்லாதவர்களாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தேடல்களுக்கான முற்றுப்புள்ளியாக தான் இந்த வீடியோ மற்றும் சகோதரியினுடைய இந்த மெசேஜ் உங்களுக்கு அமையும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த நாயன்மார் யார் அப்படின்னா மூர்த்தி நாயனார். இவரை பற்றிய ரகசியங்களை நம்ம தெரிந்து கொள்வோம். முதல்ல மதுரையை சேர்ந்த ஒரு வணிகர் குலத்துல தான் மூர்த்தி நாயனார் வந்து பிறக்கிறார். துவாபர யுகமும் கலியுகமும் ஏதோ ஒரு யுகத்துல தான் அவர் பக்தி மார்க்க கதை உருவாகும் போதுதான் அவர் பிறக்கிறாரு மூர்த்தி நாயனார். இவருடைய தொழில் என்ன அப்படின்னா சந்தனை கட்டைகள் இருக்குல்ல, சந்தனத்தை வந்து அரைத்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றது, இதுதான் இவருடைய தொழிலாக வச்சிருக்கிறார் மூர்த்தி நாயனார். அந்த டைம்ல பாண்டிய மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க மதுரையை. அப்போ சிவ அடியவர்களுக்கு நிறைய துன்பங்கள் கொடுத்த காலம். அப்போ பாண்டிய மன்னனுடைய காலகட்டங்கள்ல சந்தனங்கள் வந்து பதுக்கி வைக்கப்பட்டது. சந்தனங்கள் வந்து மற்ற சாதாரண பிரஜைகளுக்கு, அந்த நாட்டில் வாழும் மக்கள் யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தார். அப்போ அவர் மூர்த்தி நாயனார் வந்து தினமும் பரமாத்மா சிவத்தந்தைக்கு சந்தனங்களை அரைத்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு பணிவிடையை செய்துட்டு இருந்தார். அப்போ இனி பாண்டிய மன்னன் வந்து மதுரையில சட்டம் போட்டுட்டார்ல, இனி சந்தனம் வந்து யாருமே அரைக்கக்கூடாது, சந்தனம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரூல்ஸ் வந்ததுனால இனி வேற வேலையே இல்லை. அப்போ நம்ம சந்தனம் அரைக்க முடியாத சூழ்நிலையில தன்னுடைய கையை சந்தனம் மாதிரி அவர் ரத்தத்தை அரைக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால தந்தைக்கு சொக்கநாதருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணலாங்கிற ஒரு மைண்டில் போய் அந்த சந்தனம் அரைக்கக்கூடிய கல்லில் தன்னுடைய முட்டி கையை அவர் அரைச்சிக்கிட்டே இருப்பார். அதில் ரத்தம் ப்ளீட் ஆகும், நரம்புகள் சதைகள் எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது சொக்கநாதர் ஆகிய சிவன் என்ன பண்றாரு, அவருடைய கையை பிடிக்கிறார், இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி சொல்லி கதைக்களம் நகருது. நீ இப்படி எனக்கு அர்ப்பணம் பண்ணதுனால, எனக்கு இப்படி அபிஷேகம் பண்ணதுனால, எனக்கு கொடுத்ததுனால, நான் உன்னை என்ன பண்றேன்னா, இதே மதுரையினுடைய ஒரு மன்னராக உன்னை மாத்துறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு சிவன் போனதாக இருக்கும். அதன் பிறகு அந்த பாண்டிய மன்னன் மதுரை ஆண்டார்ல, அவரு திடீர்னு டெத் ஆகுறாரு, இறக்குறாரு. அதனால அந்த பாண்டிய மன்னனுக்கு வாரிசு இல்லை. அப்போ அதனால அந்த நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு மாலைய யானையினுடைய கையில கரங்கள்ல கொடுத்து, இந்த யானை இந்த மாலை யார் கழுத்துல அணிவிக்குதோ அவர்தான் இனி பாண்டிய மன்னன் மதுரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி நாயனார் வந்து தேவனாகிய 64 நாயன்மார்கள் ஒரு இடம் பிடிக்கப்பட்டதாக கதைக்களம் உருவாக்கப்படுது. அவரு அந்த அரியணையில மூர்த்தி நாயனார் இருக்கிறாரு. அப்போ சிவனுடைய திருநீரும் ருத்ர அச்சங்களும் சிவனுடைய அந்த சௌரி முடி இருக்குல்ல, அதுதான் கிரீடமாக இனி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டங்களை மதுரையில மூர்த்தி நாயனார் இயற்றுறது போல கதைக்களம் நகருது. சரியா? இப்போ இவர் எங்க இருக்கிறாரு இந்த மூர்த்தி நாயனார் அப்படின்னா, அவருக்கு பெயர் வந்து கிருஷ்ணன். மூர்த்தி நாயனாருடைய அப்பா இப்போ எங்க இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய பெயர் வந்து விஷ்ணு, அம்மா ருக்குமணி. இப்போ அந்த மூர்த்தி நாயனார் கிருஷ்ணருங்கிற பேர்ல இருந்தேன்னு சொன்னோம்ல, அவருக்கு இப்போ 8 வயது, திருச்சி மாவட்டம். சரியா? இனி நம்ம அடுத்த நாயன்மார் யாரு பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, முருக நாயனார் பற்றிய ரகசியத்தை பார்த்து தெரிந்து கொள்வோம். திருப்புகலூர் என்கிற ஒரு ஊர்ல அந்தணர் குலத்துல தான் முருக நாயனார் வந்து பிறக்கிறாரு. கடவுள் இறைவன் சிவனுக்கு அவர் மலர்களால அலங்கரித்து ஒரு பணிவிடைகளை அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்களம் நகருது. அதற்காகவே ஒரு தோட்டத்தை அவர் வந்து உருவாக்குறாரு முருகநாயனார். தோட்டத்தில் மலர்களை வந்து மலர் செடிகளை நட்டு அதன் மூலம் வரும் பூக்களை கடவுள் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு அலங்கரித்து அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். இதனாலேயே அவர் தன்னுடைய தோட்டத்தை மிக பெரிதாக விரிவுபடுத்துகிறாரு. அதில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. மாலைகளை பறித்தல், மாலைகளை தொடுத்தல், அதை இறைவனுக்கு மாலையாக அணிவித்தல் என்கிற ஒரு செயல்களை செய்கிறாரு. நம்ம திருஞான சம்பந்தர் இருக்கிறார்ல, அவருடைய திருமணத்திற்கு சென்று அங்கும் அவர் மிகப்பெரிய ஒரு ஆசிரமம் போல உருவாக்கி அந்த ஆசிரமத்திலே நிறைய பூச்செடிகளை நட்டு அங்கேயும் பூக்களை வளர வைத்து அந்த பூக்களை பறித்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி, அதனால் இறைவன் அவருடைய அரும்பெரும் செயல்களை கண்டு 64 நாயன்மார்கள் ஒரு நாயனாராக அவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்ததாக வரலாற்று கதைகள் நகருது. இந்த நாயன்மார் வந்து இப்பவும் இவர் உயிரோட தான் இருக்கிறார். இவருக்கு வயசு இப்போ 10 வயசு ஆகுது. இப்போ அவருடைய பெயர் பலராமன். அவருடைய தந்தையின் பெயர் வந்து கண்ணன். தாயாரினுடைய பெயர் தமிழரசி. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அவர் இப்போ பிறந்திருக்கிறாரு. சரி, நம்ம இன்னைக்கு ஒரு 10 நாயன்மார்கள் பற்றிய ரகசியங்கள் தான் பார்க்க முடிஞ்சது. நான் 1 to 16 நாயன்மார்களுடைய ரகசியங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நினைச்சேன். ஆனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். நான் இதில் ஒரு 10 நாயன்மார்களுடைய ரகசிய கதைகளை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன சகோதரி ராஜலட்சுமி அவங்களுக்கு இப்போ நான் சைடில் காட்டுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி இந்த நாயன்மார் பற்றிய ரகசியங்களையும், அவங்க இப்போ எங்கே உயிரோடு இருக்கிறாங்க, நீங்கள் எத்தனை பேரை மீட் பண்ணீங்க, அவங்க உண்மையிலே 64 நாயன்மார்கள் வந்து துவாபரிக கலியுகங்களில் சங்கரர் சொல்லக்கூடிய நம்ம பரமாத்மா சிவத்தந்தையினுடைய சிவலிங்கத்தினுடைய அனுகிரகம் கிடைத்தவர்கள் தானா, உங்களுக்கு எப்படி இந்த அபிப்பிராயம், இந்த அனுபவம் கிடைத்தது என்கிற கருத்துக்களை நீங்கள் சகோதரிக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா டைரெக்டாக வாய்ஸ் கால்லையோ கால் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம 1 to 10 நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகளை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம போஸ்ட் செய்கிறோம் ஃப்ரைடே. மொத்தம் 64 நாயன்மார்கள் இருக்குது. ஏன்னா 10 தான் பார்க்க முடியும். நம்ம ரெகுலராக இந்த 10 நாயன்மார்களுடைய கதைகளை பார்க்க முடியாது. என்னுடைய அடுத்த வீடியோ வந்து நான் என்ன வீடியோ நான் டெடிகேட் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, 6 முகன் இருக்கிறாருல முருகன், அது நான் தான். புரிஞ்சுதா? அது எனக்கே இப்போ தான்
ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த ரகசியங்கள் தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே ஐயப்பர் வந்து முருகராக பார்ட்டு பண்ணக்கூடியவர் தான் ஐயப்பர்னு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு நான் அதை பெருசாக எடுத்துக்கலை. எனக்கு இப்போ போன வாரம் தான் அந்த ரகசியம் வந்து எனக்கு தெரிய வந்தது. அதான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்ட் நம்பர் 13ல் ஆறுமுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் இருக்கிறார்ல, கந்தன், அது நான் தான்ங்கிற அந்த ரகசியத்தையும் நம்ம ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் ஸ்டோரி லைனாக நான் அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். சரியா? 64 நாயன்மார்கள் பற்றிய முழு ரகசிய கதைகளும் 10 இனி வரக்கூடிய பார்ட்டுக்கள்ல கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நம்ம கொடுக்க முயற்சி செய்வோம். ஓம் சாந்தி.